நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய தினம் ஆங்கில மாதம் பிப்ரவரி 5ஆம் தேதி, தமிழ் மாதம் தை 22ஆம் தேதி, புதன்கிழமை, வளர்பிறை ஏகாதேசி திதி, மிருகசீரிடம் நட்சத்திரம், வைதுருதி நாமயோகம், வணிஜை கரணம் ஆகிய சுபதினத்தில் முதலில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியை பொறுத்த மட்டும் இன்று தேவையில்லாத அதிகமான அலைச்சலும், ஒரு வேலைக்காக செய்து அந்த வேலை முடியாமல் அந்த வேலை பொருட்டு இன்னொரு வேலை, அப்படி ஒன்றன் பின் ஒரு பொய்யம் வரைக்கும் இன்னொரு பொய்ன்ற மாதிரி அதிகப்படியான வேலை அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் இன்று அனுகூலமாக இருக்கும். நண்பர்களின் அனுசரவும் உதவிகளும் நிச்சயமாக இன்று கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற அலைச்சல் உண்டாகும். எனவே முக்கியமான இடத்திற்கு செல்லும் போது ஒரு முறைக்கு இருமுறை உறுதி செய்துவிட்டு ஒரு இடத்திற்கு செல்வது சிறந்தது. கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். குடும்பத்தில் உங்களால் நல்ல சிந்தனைகள், செயல்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இன்று நீங்கள் எச்சரிக்கையாகவும் பேச்சில் நிதானமும் கவனமும் தேவை. குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களால் குடும்பத்தில் நிம்மதி பிறந்தாலும் மதியத்திற்கு பிறகு உங்களால் குழப்பமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்தவரை பேச்சில் மிகுந்த எச்சரிக்கை தேவை, கவனம் தேவை. மிருகசீரிடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்று உங்களுக்கு அதிகரிக்கும். மிதுன ராசியை பொறுத்த மட்டில் இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் ஒரு கோபம் அளவிட முடியாத அளவுக்கு வரும். அதற்கு ஒரு பின்னடி பொருள் இருக்காது. மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்கும். பண விஷயத்தில் சிறு முரண்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் கோபம் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணம் சிறப்பாக இருக்கும். கடகராசி பொறுத்த மட்டில் இன்று காரியங்களுக்கு தடை உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். காரியங்கள் ஏற்கனவே செய்து வந்த காரியங்கள் தடையும், புதிய முயற்சிகள் வெற்றியும் கிடைக்கும். குறிப்பாக புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் மிகுந்த லாபத்தையும் புதிய முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்களில் தடை உண்டாகும். சிம்மராசியை பொறுத்த மட்டில் மூத்த சகோதரியுடன் சச்சரவு உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியம் எல்லாம் நிறைவேறும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரியுடன் சச்சரவுகள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னியாராசியை பொறுத்த மட்டில் கன்னியாராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் மிகுந்த கவனம் தேவை. குறிப்பாக உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியான தொந்தரவுகள் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அப்பாவின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். துலாம் ராசியை பொறுத்த மட்டில் இன்று உங்களுக்கு சிந்தனைகள், கவலங்கள், தடுமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சித்திரையில் பிறந்தவர்களுக்கு வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையில் தடுமாற்றம் உண்டாகும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவுகள் உண்டாகும். விருச்சிக ராசியை பொறுத்தமுறை இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தையும் எதிர்பாராத ஒரு பணவரவையும் கொடுக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும். குறிப்பாக விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவுகள் அதிகரிக்கும். இருந்தாலும் அந்த செலவின் மூலமாக ஒரு நல்ல பயன் அடையும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டாகும். திடீர் பணவரவு உண்டாகும். முக்கியமான விஐபிகளின் சந்திப்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக முக்கிய முடிவுகளும் முக்கிய வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன உராய்வு அல்லது வாகன பயணத்தின் மூலமாக ஏதேனும் உடைமைகளையோ அல்லது முக்கிய ஆவணங்களையோ தவறவிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே வாகன விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். டூ வீலர் ஓட்டுபவர்கள் ஹெல்மெட்டும், மறக்காமல் கார் ஓட்டுபவர்கள் சீட் பெல்ட்டும் போடுவது சிறப்பு. தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட வேண்டும். அதே மாதிரி சக போட்டியாளர்கள் தொந்தரவுகள் உங்களுக்கு அதிகம் செய்வார்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் குழப்பம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் வழியில் சந்தோஷம் அதிகரிக்கும். குறிப்பாக உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்களால் சிறு மனஸ்தாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே ஜாக்கிரதையாக பேசவும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும். கும்பராசியை பொறுத்தமுறை மனநிலையில் ஒரு டென்ஷன், விரக்தி, சந்தேகம்
இது போன்ற மனப்பான்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் ஏற்படும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு உல்லாச பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனது ஒரு நிலையில் இருக்காது, படபடப்புடன் இயங்கும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுக்கு சிறப்பான யோகமான நாள். பொன்பொருள் சேர்க்கை, ஆவணங்கள், நீண்ட காலமாக இழுபறியில் வந்த விஷயங்கள் நல்லபடியாக முடியிருக்கின்ற வாய்ப்புகள் உண்டு. பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு உல்லாச பயணங்கள் செல்வீர்கள். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு வாகன யோகம் உண்டு. ரேவதியில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் தொல்லைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களையும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களையும் பார்த்தோம். இன்றைய தினமானது சந்திரமானப்படி 11வது நாள் ஜெய ஏகாதேசி என்று பெயர். அதாவது மாக மாதத்தில் வரக்கூடிய சுக்ல ஏகாதேசிக்கு பெயர் ஜெய ஏகாதேசி என்று பெயர். இந்த ஏகாதேசி சாபத்தால் உருமாறியவர்களுக்கும், வாழ்க்கையில் சிலர் நல்லா இருந்திருப்பாங்க, யாருக்கிட்டையாவது மன ரீதியாகவோ அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய திட்டத்தினாலும் சூழ்ச்சியாலும் கஷ்டங்கள் கொடுத்து அவர்களால் சாபம் பெற்றாலோ, என்னதான் ஜாதக அமைப்பு நன்றாக இருந்தாலும் அவர்களுக்கு சிறு தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்பேற்பட்ட சாபத்தினால் வாழ்க்கையில் சிரமப்படுபவர்களுக்கு நற்கதி இன்று கிடைக்கும். அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய அஸ்வத்த நாராயணன், அதாவது அரச மரத்தில் தல விருட்சமாக இருக்கக்கூடிய பெருமாளை இன்னைக்கு வழிபட, நீங்கள் ஏதாவது வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ யாருடைய சாபத்தினால் சிரமங்களையும் தொந்தரவுகளையும் அனுபவித்தீர்கள் என்றால் அரச மரம் ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய நாராயணன் கோயிலில் வழிபட்டால் உங்களுடைய சாபங்கள் நிவர்த்தியாகும் என்பது ஜாதக ஐதீகம். இன்றைய தினம் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது, இன்றைய தினம் ஏகாதேசியில் விவசாயம், உபாசகம், ஆபரணம், வாஸ்து சாந்தி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்வதற்கு சிறந்த நாள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த வரைக்கும் என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும்போது, இன்றைய தினமானது வேதா பிரதிஷ்டை, கடவுள் வழிபாடு, சீமந்தம், புதுமனை புகுதல், நாமகரணம், காதுகுத்த, உபநயம், பதவி ஏற்க இது போன்ற விஷயங்கள் செய்ய, போர் போடுவதற்கு, புஷ்பமானம் செய்வதற்கு சிறந்த நாள். நண்பர்களே, தொடர்ந்து 12 ராசி பலன்களை பார்த்து வந்தோம். 27 நட்சத்திர ரீதியாக பார்த்து வந்தோம். இன்றைய தினத்தினுடைய கேள்வியாளரை தொடர்ந்து சந்திப்போம். நேர்களே, இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் லூயிஸ் ஜெனிஃபர் ஷீலா. அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 18/7/1988, பிறந்த நேரம் 7:32 ஈவினிங். எப்போ வேலை கிடைக்கும், என்னுடைய கடன்லாம் எப்போ தீருன்னு இருக்காங்க. ஸோ உங்களுடைய ஜாதக ரீதியாக 2020 அதிகபட்சமாக ஜூன் மாதத்திற்குள்ளாக வேலை கிடைக்கும். ஆனால் கடன் உங்களுக்கு தீர்வதற்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும். குறைந்தது 2021-22 முடிவதற்கு ஆகும். ஸோ நீங்கள் தொடர்ந்து வியாழக்கிழமை குழந்தை இயேசு பேராலயங்களுக்கு சென்று வழிபட உங்களுக்கு மிகப்பெரிய கம்பேக் கிடைக்கும், வேலை வாய்ப்பும் சீக்கிரம் கிடைக்கும். ஸோ அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம். நேர்களே, இன்றைய 2வது கேள்வியாளர் பெயர் சௌமியா. 22/3/1996. இவங்களுடைய கேள்வி என்னென்னா, வென் இஸ் மை மேரேஜ் அண்ட் ஹவு இஸ் மை ஃபியூச்சர் வித் மை பார்ட்னர், லவ் மேரேஜ், ஹவு இஸ் மை கெரியர், இஸ் தர் இஸ் எனி சான்ஸ் டு கோ அப்ராட்னு இருக்காங்க. ஸோ காதல் கல்யாணம் ஆகுமா, எப்போ கல்யாணம் ஆகும், வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, கரியர் எப்படி இருக்குன்னு இருக்காங்க. ஸோ ஷார்ட்டாக 2 கேள்வி 4 கேள்வி சொல்லிக்கிட்டாங்க. ஒன்றும் தப்பு கிடையாது, இயற்கை தான். ஸோ இவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் ரொம்ப கடுமையாக இருக்குது. ஸோ கல்யாணம் பண்ணும்போது அதே போல் செவ்வாய் தோஷம் அதிகமாக இருக்கிற மணமான கல்யாணம் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு வேறு சில உளவியல் ரீதியான ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ லவ் மேரேஜ் உங்களுக்கு செட் ஆகாது, அரேஞ்சு தான் பண்ண வைப்பாங்க. ஸோ அதனால் கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப எச்சரிக்கையாக திருமண பொருத்தை பார்த்து பண்ணுங்கள். செகண்ட் கொஸ்டின், வெளிநாடு போக வாய்ப்பு இருக்கான்றீங்க. உங்களுடைய ஜாதகப்படி வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஆனால் இங்கேயே நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் ஜாதக அமைப்புப்படி இருதார வாய்ப்புகள் உண்டு. ஸோ எனவே கல்யாணம் பண்ணும்போது வரக்கூடிய வரன் ஜாதகத்தில் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மனைவி ஒரு குடும்பம்ன்ற மாதிரி அமைப்புள்ள அந்த ஜாதகத்தை கல்யாணம் பண்ணும்போது சமன் ஆகிக்கும். ஸோ இதுதான் தோஷ சாமியம்னு சொல்கிறது. ஸோ சமன்படுத்துகிற வேலை தான் திருமண பொருத்தம். ஸோ கவனமாக பண்ணுங்கள் கல்யாணம் பண்ணும்போது. ஸோ நேர்களே, இன்றைய 2 கேள்வியாளர்களுக்கும் பதிலை பார்த்துவிட்டோம். மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு ஆதித்யா தொலைக்காட்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேர்களே.